நம்முடைய பைபிள் எடுத்து சொல்லுவோம். இது தேவனுடைய வார்த்தை. இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும். அப்ப கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் படிக்க ஆரம்பிச்சா அவனுடைய வாழ்க்கை மாறும். So, நம்ம பைபிள்ல ஒரு கதை மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். From the month of February, we've been watching more like a story format. ஆதாமுடைய வாழ்க்கையை வச்சு, அப்புறம் சேத், அப்புறம் நோவா, அப்புறம் ஈனோஷ், இப்படி ஒன்னொன்னா நம்முடைய கதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இட் இஸ் கோயிங் ஆன். லாஸ்டா பார்த்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சாலமோனுடைய வாழ்க்கையில எப்படி அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அங்கிருந்து இஸ்ரவேல் மக்கள் ரெண்டா பிரிஞ்சாங்க. இந்த கதையில அப்படியே போய் அப்புறம் தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் பயன்படுத்தினாரு. இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாக்கள் நடத்தினாங்க, ராஜாக்களுக்கு அப்புறமா தீர்க்கதரிசி நடத்தினாங்க. So Israelites were led by kings and they were also led by prophets. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொன்னேன் தானியேலுடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறாங்க. சோ பைபிள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் முதல்ல நடத்தினார். அந்த ஆண்டவருக்கு அப்புறமா ஆண்டவர் தலைவரை வச்சு நடத்தினார். தலைவருக்கு அப்புறமாக ராஜாக்களை வச்சு நடத்தினாரு. அந்த ராஜாக்கள் வழியாக பாத்தீங்கன்னா அப்புறம் நியாயாதிபதிகள், இப்படி தீர்க்கதரிசிகளை வச்சு என்ன ஆண்டவராங்க நடத்தினாருங்க. அப்ப இந்த தீர்க்கதரிசிகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரவேலை ரெண்டாக பிரிச்சாங்க சாலமோன் நாட்கள்ல. So the 10 tribes and the 2 tribes, it's like North and South India. அப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மக்கள் தீர்க்கதரிசியுடைய காலங்கள்ல அடிமைத்தனத்துல போனாங்க. They all became slaves. எப்படி இந்தியர்கள் பிரிட்டிஷ் கீழ இருந்தாங்க, how Indians were under British, same way Israelites were under many different slaveries. For example, மோசேயுடைய காலத்துல எகிப்து கீழ இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் பாத்தீங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசியின் காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க முதல் முறையாக அவங்க பாபிலோன் என்கிற பெரிய ஒரு ராஜ்யத்துக்குள்ள அடிமையா போயிட்டு இருக்காங்க. So in the Bible you always need to see these 3 groups of prophets. So these are called as before exile, during exile, after exile. So before exile, during exile, after exile. What do I mean by before exile அப்படி சொன்னா அடிமைத்தனத்துக்கு போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தீர்க்கதரிசியா பயன்படுத்தினாங்க. இப்ப பாபிலோன் ராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்னாடி யாரை பயன்படுத்தினாங்கன்னா சொல்லாமா ஒபதியா, யோவேல், யோனா, ஆமோஸ், ஓசியா, ஏசாயா, மீகா, நாகும், ஜெஃபனியா, ஹாபகுக். அப்ப இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க அடிமைக்குள்ள போறது முன்பதாக கடவுள் பயன்படுத்தினார். So during the exile there was a prophet that God used. So Israelites were under this Babylonian kingdom. Babylons were known to be the most creative people and the most torturer people on this earth. பாபிலோனியர்கள் பார்த்தா கொடுமையான மக்கள். Even now the Babylonian gardens are world famous. அவங்களுடைய டெரஸ் கார்டன், எவ்வளவு பேர் வீட்டுல டெரஸ் வச்சிருக்கீங்க? டெரஸ் கார்டன் வச்சிருக்கீங்க சொன்னா அதை ஆரம்பிச்சது யாருன்னு சொன்னா பாபிலோனியர்கள் தாங்க. சோ இந்த பாபிலோனு கீழே இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்துல போற நேரத்துல கடவுள் யாரை பயன்படுத்தினாரு? தானியேல், எசேக்கியேல். இந்த சென்டர்ல தான் எரேமியாவை பயன்படுத்தினாங்க. சரிங்களா? இப்போ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது கடவுள் பயன்படுத்தி யாருங்க சொல்லுங்க? ஆகாய், சகரியா, மலாக்கி. அப்ப இந்த ப்ராஃபிட்ஸ் இப்படி நம்ம 3 விதமா நம்ம பிரிக்க முடியும். பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர். அப்ப இந்த ஜனங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வெளியே வரும்போது, அதாவது இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்து வெளியே வரதுக்காக கடவுள் யாரை பயன்படுத்துறாருன்னா Persian ராஜா. So to remove the Israelites from the slavery, God used the Persian kingdom. அப்ப இந்த Persian kingdom பாத்தீங்கன்னா Persian carpets, எவ்வளவு பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியல, Persian carpets are famous. அப்ப இந்த Persian மக்கள் மாத்திரம் பாத்தீங்கன்னா பாபிலோனிய மக்கள் கொடுமைத்தனமா வழி நடத்துறாங்க. ஆனா Persian மக்கள் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க. எப்படி சொல்லினா அவங்க ஒரு ஊருக்கு வருவாங்க, சண்டை போடுவாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஆளையே ஒருத்தரை ராஜாவாக்கிட்டு அடிமை வச்சுக்குவாங்க. Persians were very smart in ruling. So இந்த Persianல ஒருத்தர் ராஜா ஒருத்தர் இருந்தாரு, ஆஹஸ்வேல் சொல்லிட்டாங்க. இந்த ஆஹஸ்வேல் ராஜா அவர் ஏறக்குறைய எவ்வளவு நாட்டுக்கு ராஜா இருந்தாருங்க? any idea? 120. Yes, can you imagine? So many countries were under him. So the Persian kingdom was very famous. இந்த Persian kingdomல தான் இந்தியா என்கிற ஒரு தேசத்தை ஒரு ராஜா ஆளுகை செஞ்சாரு.
Could turn your Bibles with me to Esther chapter 1 and look at verse 1. Now it took place in the days of Ahasuerus, the Ahasuerus who reigned from India to Ethiopia over 127 provinces. 127 நாடுகள்ல இந்த ராஜா அவருடைய ஆட்சி வச்சார். So India is mentioned in the Bible. We should be very proud about being Indians. அப்போ இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு ஃபாரின் அமெரிக்கா பேர் எங்க இதுல இல்லங்க, பைபிள்ல இல்ல. ஆஸ்திரேலியா பேர் பைபிள்ல இல்ல. நம்ம இந்தியாவுடைய பேர் எங்க இருக்குங்க பைபிள். யூ ஷுட் பி வெரி ப்ரவுட் டு சே ஐ அம் an Indian. அப்ப இந்தியாவுக்கு யார் தேவைன்னு சொன்னா இந்தியாவுக்கு நீ தேவை, இந்தியாவுக்கு உன்னுடைய குடும்பம் தேவை, இந்தியாவுக்கு உன்னுடைய திருமணம் தேவை, இந்தியாவுக்கு நம்முடைய சபை தேவை. God needs India and India needs you. அப்ப இந்த இந்தியாவுக்காக எப்பவுமே நம்ம ஜாம் பண்ணணும். இந்த இந்தியாவுக்கு ராஜா யார் இருந்தாங்க? ஆசுவேல். சொல்லுங்க ஆசுவேல். அப்ப இந்த ஆசரஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த ஆசரஸ் அந்த ராஜா அவருடைய மனைவி ஒருத்தன் தாங்க. அந்த மனைவி பேர் தான் வஷ்டி. சொல்லுங்க வஷ்டி. வஷ்டி simply means beautiful, அழகானவங்க. அப்ப இந்த வஷ்டி, இந்த அழகான இந்த பெண், ராஜா ஒரு நாள் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறார். அப்ப இவ்வளவு பெரிய பார்ட்டி ஏன் வைக்கிறாங்கன்னா அந்த பார்ட்டில சொல்லுவாங்க எனக்கு எவ்வளவு பலம் இருக்குதாங்க, எனக்கு எவ்வளவு கனெக்ஷன் இருக்குதாங்க. All those who are doing business, if you want high level networking people, you should go to the place where high level networking people are. You cannot sit in small place and look for high level networking guys. அப்ப இந்த ராஜா ஒரு பெரிய பார்ட்டியை போடுறாரு. அந்த பார்ட்டில எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே இருக்குதாங்க. அந்த பார்ட்டிஸ் for many days. ஒரு நாள் அவர் சொல்றாரு வஷ்டி அவனுடைய ராணியை, வாங்க உலகத்துக்கு நான் காண்பிக்க விரும்புறேன் என்னுடைய மனைவி எவ்வளவு அழகானவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அந்த வஷ்டி அந்த வார்த்தையை கீழ்ப்படியதுனால ராஜா என்ன பண்றாருன்னா அவங்க நிராகரிக்கிறா. அப்ப இந்த ராஜா அந்த வஷ்டி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ராஜாவுடைய பேச்சை கேட்காம போயிட்டாங்க. Sometimes the ordinary movements of life should be very careful. உன் வாழ்க்கையில சாதாரணமான விஷயங்கள நீ கவனமா இருக்கணும். வஷ்டி அன்னைக்கு அவங்க சின்ன சாதாரணமான விஷயத்தை கீழ்ப்படியாதனால ராணி என்கிற பதவியை விட்டாங்க. You sometimes miss your positions at times when you disobeyed in small things. அப்ப இந்த ராணி பாத்தீங்கன்னு சொன்னா வஷ்டி போன உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஃபீலிங். ஒரு முறை நிராகரிச்சிட்டா அவ்வளவுதான், you cannot come back. So now the king has a responsibility. He is going to find a new queen. அப்ப இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் எஸ்தர் ராணியுடைய வாழ்க்கையை பத்தங்க. எஸ்தர் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்டார். அப்ப இந்த எஸ்தர் ராணி இவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க யூதர்கள். She is from Jewish background. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10. எஸ்தர் chapter 2 verse 10 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எஸ்தரோ வென்றாள், தன் குலத்தையும் தன் பூர்வ தலத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். அப்ப இங்க எஸ்தருடைய ஐடென்டிட்டியை வந்துட்டு சொல்ல வேண்டாம், நீ யாரு சொல்லாத. இன்ஃபேக்ட் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. chapter 8 verse 1. 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1. அன்றைய தினம் அகஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு என்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்தர் guarded her identity. அப்ப உன்னுடைய வாழ்க்கையில நீ யாரு அப்படி மறக்கக்கூடாது. எஸ்தர் knew who she was. Moment you know who you are, you can never be shaken. நீ யாரு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஒரு காட்டுல சிங்கத்துக்கு தெரியும் அது யாருன்னு சொல்லிட்டாங்க. When the lion knows its identity, it exactly knows who it is. இன்றைக்கு நீ இயேசுவுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நீ மறக்க கூடாது. You should never forget who your identity is. So know your identity and no one can shake you. உன்னை நீ யாரு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா உன்னை எவனும் அசைக்க முடியாது. நீ அசைஞ்சிருக்கேன்னு சொன்னா because you have forgotten your identity. இனி ரொம்ப பேர் ஒரு பிரச்சனை வந்து அசைஞ்சிருவாங்க. ஒருத்தர் என்னை பத்தி தப்பா பேசிட்டாங்க அசைஞ்சிருவாங்க. ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாங்க எனக்கு விரோதமா வராங்க. My friend, that is their problem. அவங்க பேசுறவன் பேசிட்டு இருப்பான். அதன் மத்தியிலே நீ யாரும் மறந்துடாத. அவன் பேசுறதா நீ மாறாதாங்க. Don't change because people have changed. Don't change because people have changed. மக்கள் மாறினதால் நீ மாறாத. அந்த எஸ்தர் ராஜாக்கு தெரியும் அவங்க யாருன்னு சொல்லிட்டாங்க. Your identity decides your direction. நீ யாரு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா எங்க போகணும்னு தெரியும். நீ பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்த உடனே யாரை தேடி போலாம்,
என் பாஸ் தேடி போலாமா, பணம் தேடி போலாமா, இது இல்ல மை ஃப்ரெண்ட். நீ யாரு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா நீ யாருக்கிட்ட போகணும் அதுவும் தெரியும். இப்ப இங்க எஸ்தர் ராணியுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் நான் யாரு, நான் எங்க போகணும். Number one, always remember to know your identity. Esther knew who she was. And the second one, let's read this together. Esther 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினாள். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது விஷயம், நம்பர் ஒன், எஸ்தர் knew who she was. நம்பர் டூ, எஸ்தர் had favor of God. எஸ்தருடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இருந்துச்சுங்க. ஆண்டவருடைய இரக்கமும் எப்பவுமே உமால இருக்கும். favor and favorite cannot be separated. Favor and favorite cannot be separated. அப்ப நம்ம favorite ஆயிட்டோம். அப்ப ஃபேவரும் ஃபேவரட்டும் பிரிக்க முடியாது. நீ ஆண்டவருக்கு நீ தான் ஃபேவரட். அங்க எஸ்தருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுதாங்க, அவளுக்கு தேவனுடைய கண்கள்ல மாத்திரம் இல்ல மனுஷனுடைய கண்களை தயவை தேவன் கொடுத்தாருங்க. When you know your identity, the favor of God is attracted automatically. நீ யாரு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா உன் கூட தேவனுடைய இரக்கம் கிருபை இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் மறந்துட்டே இருக்கிறாங்க. உன்னை நடத்துறது அவருடைய கிருபை மாத்திரமே, உன்னை நடத்துறது அவருடைய இரக்கம் மாத்திரமே. தேவனுடைய இரக்கம் இருக்குன்னு சொன்னா எல்லா பூட்டப்பட்ட கதவுகளையும் அவருடைய இரக்கம் திறக்குவாங்க. தேவனுடைய இரக்கம் இருக்குன்னு சொன்னா நீ எவ்வளவுதான் என்ன பண்ணாலும் உனக்கு ஜனங்க வந்தாலும் அவருடைய இரக்கம் இருக்குன்னு சொன்னா உன் எதிராளிகளே உனக்காக வேலை செய்வாங்க. When God's favor is upon you, even your enemies will work for you, my friends. செப்பனுடைய வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் இருந்துச்சாங்க. அந்த எதிராளிகள் மத்தியிலையும் அவனுக்கு ஆட்களை வச்சிருந்தார் ஆண்டவர். இன்னைக்கு நீ ஆண்டவருக்குள்ளாக நீ யாரு, if you know your identity and if you know your favor is from God, even your enemies will work for you. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்தருடைய வாழ்க்கையில எஸ்தர் அதே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், chapter 3 verse 5, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5. ஆமான் மொர்தெக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரித்ததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆமான் ஒருத்தர் இருக்காருங்க. இந்த கதையில ஒரு ராஜா இருக்காரு. ராஜாவுடைய மனைவி பேர் வந்துங்க எஸ்தர். சொல்லுங்க எஸ்தர். ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. அப்ப இந்த ராஜாவுக்கு மனைவி எஸ்தர். இந்த எஸ்தருக்கு ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் தான் மொர்தெக்காய். இந்த எஸ்தருக்கும் மொர்தெக்காய்க்கு எதிராக ஒருத்தர், அவர் பேர் தான் ஆமான். சொல்லுங்க ஆமான். இந்த ஆமான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களை பிடிக்காத ஒரு நபர்கள். இந்த ஆமானுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே அவன் ஆப்போசிட்டா பண்ணுவான். அப்ப இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில இந்த ஆமானை போல மொர்தெக்காய் ஒருத்தர் இருந்தாரு. and Esther had a mentor by name மொர்தெக்காய். Number one, Esther knew her identity. Number two, Esther had the Number three, Esther had a mentor. அப்ப எஸ்தருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மென்டரை வச்சார். மென்டர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கூடயே இருப்பாங்க. நீ தவறுகளை பண்ணாலும் கூடயே இருப்பாங்க. நீ எவ்வளவு கீழே விழுந்தாலும் அவங்க கூடயே இருப்பாங்க. உன் வாழ்க்கையில ஆண்டவர் மென்டரை வச்சு. வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஆல் நீட் டு ஹேவ் மென்டர்ஸ் ஓவர் லைஃப். டுடே many people are spiritual orphans. ஆவிக்குரிய அனாதைகள். அப்படின்னு சொன்னா there is no one to ask for you, no one to care for you. Many times we tend to miss what God wants us to do it. எஸ்தருடைய வாழ்க்கையில ஒருத்தர் மென்டர் மாதிரி வச்சிருந்தாங்க. அவங்க பேர் தான் சொல்லுங்க மொர்தெக்காய். A mentor helps you grow faster. நீ ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டேன்னு சொன்னா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். ஒரு புள்ள ஸ்கூலுக்கு போகுது, A for B for அந்த காலம், இந்த காலத்துல A for ஏரோப்ளேன், C for கம்ப்யூட்டர், A for ஆண்ட்ராய்டு ஃபோன், A for ஆப்பிள் ஃபோன், இப்படி என்னென்னமோ புதுசா போயிட்டு இருக்குதாங்க. சோ உன் வாழ்க்கையில ஒரு மென்டர் இருந்தாங்கன்னா நீ தவறுகளை செய்யும் போது தட்டி கேட்பான். அப்ப மொர்தெக்காய் எஸ்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அழகா வச்சிருந்தார். இந்த மொர்தெக்காய் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அவர் யாருக்குமே சலாம் அடிக்க மாட்டார். இவனுக்கு ஆமான கோவம். You should have mentors who will create ways of corrections. உன்னை திருத்தக்கூடிய மக்கள் தான் சரியான மென்டருங்க. உன்னை தாஜாப்படுத்திக்கிட்டு உன்னை நல்லா வச்சுக்கிட்டு நீ தவறு பண்றாக்கண்ணா எவ்வளோனா பண்றான் தம் அடிச்சுக்கிட்டா கண்ணா இல்ல,
ஒரு பாயிண்ட் ஒரு திருத்தறதுக்காக you need to have mentors who will shape your spiritual life. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக நபர்கள் எஸ்தரை போல மொர்தெக்காய் இல்லாம இருக்கிறாங்க. ஒண்ணு இன்னொருத்தருக்கு நீ மொர்தெக்காய் மாறிடு, இல்லையா ஒரு மொர்தெக்காய் தேடு. either you become Mordecai to someone or search your Mordecai. எஸ்தருடைய வாழ்க்கை நம்பர் 1, she knew her identity. number 2, she had favor of God. number 3, she had a mentor. number 4, எஸ்தருடைய வாழ்க்கையில எனிமீஸ், எதிராளிகள் இருந்தாங்க. so you have got 3 enemies, right? number 1, first is yourself. உன்னுடைய 3 எதிராளிகள் பைபிள் பிரகாரம். number 1, உன்னுடைய முதல் எதிராளி நீதான், உன்னுடைய மாம்சம். இரண்டாவது எதிராளி பாத்தீங்கன்னா உலகம், the world that you live in. நீ வாழக்கூடிய உலகம். அதனாலதான் உன்னுடைய வேலையை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும், உன் காலேஜை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும், உன் கரியரை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். why? because those are all deceptive ways to give you different directions. நீ ஒழுங்கா உன்னுடைய வேலையும் படிப்பும் சூஸ் பண்ணன்னு சொன்னா உலகம் உன்ன ஒரு சிஸ்டம்ல மாட்டி விட்டுரும். உலகம் ஒரு வெப் மாதிரி. many people are stuck in this world ecosystem. இந்த உலகத்துடைய சிஸ்டம்ல மாட்டிக்கிட்டு தப்பான வேலையில, தப்பான இடத்துல, தப்பான நபரோடு, தப்பான பழக்கத்தோடு மாட்டிக்கிட்டு திங்க் பண்ணிட்டு ஏன் என் வாழ்க்கை போகாம இருக்காங்க. 3 எதிராளிகள். நம்பர் 1 உன்னுடைய செல்ஃப், உன்னுடைய ஃப்ளஷ். நம்பர் 2 இந்த உலகம். மூணாவது பிசாசு. அப்ப எனக்கு விரோதம் வரக்கூடிய மக்கள் அவங்க பிசாசின் வழியாக அனுப்பப்படக்கூடிய மக்கள். people when they come against you they have been influenced by the enemy of Satan. அப்ப அவங்கள பார்க்கிற நேரத்துல இவன் நல்லவன் தான், பின்னாடி யார் இருக்கறா? every people who oppose you are good but they are operated by demons. உனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா நபர்களும் நல்லவங்க தான், அவங்களை யாரு செயல்படுத்த வைக்கிறா? பிசாசு. அப்ப எஸ்தருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8, எஸ்தர் சாப்டர் 3 verse 8. அப்பொழுது ஆமான் அகஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய பழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொடுக்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு. கம்ப்ளைண்ட் பண்ற ஆமான்னு சொல்றான். ஒரு குரூப் இருக்குது, அது வித்தியாசமான குரூப். உலகம் நடக்கிறாம நடக்கிறது இல்ல. கிறிஸ்தவங்க எப்பவுமே வித்தியாசமா இருக்கணும். உலகத்துல ஜன கெட்ட வார்த்தையை பேசுவான், கிறிஸ்தவன் கெட்ட வார்த்தைய. உலகத்துல பொண்டாட்டிய புருஷன் அடிப்பான், கிறிஸ்தவர்கள். உலகத்துல மக்கள் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? பிரிப்பாங்க. கிறிஸ்தவர் ஜனங்களை உலகத்துல குத்தி குத்தி சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? உருவாக்குவாங்க. அப்ப நீ பேசுற பேச்சு எல்லாமே எப்பவுமே ஜனங்களை உருவாக்கும்படியா. அப்போ ஆமானை போல உன் வாழ்க்கை இருப்பாங்க ஜனங்க. God will allow Amans to operate in your life. நேத்து நைட் எனக்கு ஒருத்தர் மெசேஜ் போடுற, லென்த்தியான மெசேஜ். ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள்? சொல்லுவேன், பாடுகள் பிரச்சனை பண்றதுதான் அவங்க இருப்பாங்க. நீ எப்படி பதில் கொடுக்கிற அது முக்கியம். எழுதிக்கோங்க, பாடுகள் மத்தியிலே நான் கொடுக்கிற பதில் என்னுடைய பக்தியை காண்பிக்கும். எழுதுகிறான், பாடுகள் மத்தியிலே என் பதில் என்னுடைய பக்தியை காண்பிக்கும். in the midst of my problems how I respond shows my spiritual life. ஆமான் வந்தா கடவுள் உன்னை பாப்பாரு. நீ ஆமான பார்த்து வெறுக்கிறியா, இல்ல கடவுள் சொன்ன வேலை நீ செய்றியா? ஆமான் அவருடைய வேலையை செய்வான், ஆமானுக்கு விரோதமாக தேவன் அவருடைய வேலையை செய்வாருங்க. நீ ஏன் ஆமான பார்த்து பயப்படுற? உன் வேலை என்ன? வித்தியாசமா செயல்படுங்க. உன் வேலை என்ன? வித்தியாசமா நடங்க. இப்ப எஸ்தருடைய வாழ்க்கையில ஆமானை போல விரோதிகள் இருந்தாலும் அந்த விரோதிகள் மத்தியில வசனம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, என் சத்துருக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு பந்தியை ஆயுது. எப்பா நம்ம கடவுள் யாருன்னா ஆமானுக்கு மத்தியில சாப்பாடு ரெடி பண்ணுவார். நம்ம கடவுள் யாருன்னா உன்னுடைய எதிராளிகள் மத்தியில உன் ஆசை வைப்பார். அவன் பார்த்து அவன் போக மாட்டான், அங்கதான் இருப்பான். அவனுக்கு எரிச்சலா வரும், கோமா அவனை வச்சுக்கிட்டே ஷோகம் பண்ண நம்ம ஆண்டு வருங்க. இன்னைக்கு ரொம்ப பேரு எதிராளிகள் போட்டோம், எதிராளி போட்டு ஏபாக்கனா நம்ம ஆண்டு சொல்றாரு. அவன் அங்க இருந்துகிட்டே நான் உன்னை உயர்த்த விரும்புறேன். அவன் இருந்துகிட்டே அவன் கண்ணு பொறுக்காது. அவன் இருந்தாதான் உனக்கு உயர்வங்க. Only when enemies remain, God can elevate you. If you want to write on my friend, enemies are positioned to elevate me. Enemies are positioned to. இந்த எதிராளிகள் மத்தியிலே ஆண்டவர் என்னை உயர்த்துவாராக. உலகத்திற்கு புரிஞ்சுக்கிட்டான் அழுக்கு, அவன் புரிஞ்சுக்கிட்டான் கண்ணா, நீ புரிஞ்சுக்கல. எதிராளிகள் இருந்தாதான் எனக்கு உயர்வாங்க. கடைசியாக எஸ்தருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, சிந்து வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் விழுந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும்
உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். எஸ்தர் யாருன்னு ரிஸ்க் டேக்கர். இன்னைக்கு ரொம்ப பேரு ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. உன்னுடைய உண்மையான கிறிஸ்தவத்தை எப்ப கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, உண்மையான கிறிஸ்தவத்தை நீ ஆண்டவருக்கு முன்னாடி ரிஸ்க் எடுக்க முடியுமா? Many people are not risk takers for Jesus. இன்னைக்கு ரொம்ப பேரு how you want to be very protective, very safeguard Christians. ஆண்டவருக்காக இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கணும். You are not called to be a safe Christian, you are called to be a riskful Christians. அப்ப எஸ்தர் பாத்தீங்கன்னா தன் ஜனத்தை காப்பாற்றும்படியாக நான் செத்தாலும் பரவாயில்ல நான் போவேன். நம்பர் 1, எஸ்தர் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. She knew who she was. Number 2, she had the favor of God. Number 3, she had the mentor. Number 4, she had enemy also. Enemies are positioned at time when you're going to an elevation. நீ எப்ப வளர்றியோ அப்பதான் வருவான். அப்போ எதிராளிகள் வரும்போது மறந்துடாத உனக்கு ப்ரமோஷன் வந்துருக்கு அர்த்தம். Be careful my friends. Many people have missed the timings. அவன் எதிராளி வந்த உடனே ஆக்சுவலா ப்ரமோஷனுக்காக அது டிசெப்டிவ் பிளான். It's a side track plans. அப்போ நீ எதிராளிகள் வரும்போது ஆக்சுவலா உன்னுடைய சிக்னல் சொல்லும், எனக்கு என்ன வந்துருக்காங்க, உயர்வு வந்துருக்கு. கடைசியாக ஆண்டவருக்கான ரிஸ்க் எடுப்பேன். இந்த வார்த்தை சொல்லு, நான் ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுப்பேன்.